ஒரு சிம்பிளான மேங்கோ ஐஸ்கிரீம் பார்க்கலாம். நான் ஒரு மேங்கோ நல்ல பழுத்த மேங்கோ ஒன்று எடுத்து மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ஒரு கப்பு மில்க் எடுத்து வச்சிருக்கேன். ஆடையோடவே போடலாம், நல்லா கிரீமியா இருக்கும். ஆடையோடவே ஒரு கப்பு மில்க், கொஞ்சம் சக்கரை, இந்த 3 இருந்தால் போதும். ஏன்னா நான் நைட்டு பண்ணின ஐஸ்கிரீம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க. அவ்வளோ கிரீமியா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எதிரே பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக வரும். வெறும் 3 தான், மேங்கோ, சக்கரை, நல்ல கெட்டியான பால் ஒரு கப்பு, அவ்வளோதான் போட்டு வச்சு குழந்தைங்க அப்படி ஒரு 6-7 கப்பு நேற்று 3 மாம்பழம் வச்சு பண்ணேன். ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஒரு கப் ஒருமா இதுதான் இருக்கனால இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் தான், அவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே வந்து இப்போ அவ்வளோ கிரீமியாக நல்லா குழந்தைக்கு ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணி தரலாம். நீங்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மாம்பழத்தை பாருங்க நல்லா கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். நிம்பளை போட தேவையான மைல்டாக இருந்தது ஒரு 2 அந்த மில்க்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஒரு கப்பு மில்க் ஊற்றிங்க, ஒரு கப்பு தகுந்த மாதிரி சக்கரை போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போதும். இப்போ வந்து அப்படி கெட்டியான ஆடையோடவே மில்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முதல்ல அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பாதி மில்க் ஊற்றிக்கலாம். நம்மளால அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கலாம். அதுக்கு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிள் ஐஸ்கிரீம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மாம்பழம், சக்கரை, பால், அவ்வளோதான். வந்து நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த கப்பு கப்பில் ஊற்றி வைக்கலாம். நான் டம்ளரில் ஊற்றி வைக்கிறேன் ஐஸ் கியூப் போட்டு. நீங்கள் இல்லைன்னா இப்படி சும்மாவே நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி இது மாதிரி கூட அப்படியே எடுத்து குடிக்கலாம். குளிப்பி பண்ணாமல் அப்படியே டம்ளரில் ஊற்றிக்கலாம். நான் ஐஸ் வந்து நான் குளிப்பி பண்ண நல்லா ஐஸ் அப்படியே வச்சுலாம் செட் ஆகிடும். ஒரு 5 மணி நேரம் வச்சிங்கன்னா உள்ள அப்படியே செட் ஆகிடும். இந்த ஐஸ்கிரீம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் முதல்ல பாதாம் அதெல்லாம் போடுவேன். இப்போ எதுவுமே போட தேவையில்லை. இது சிம்பிள் தான். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து இப்படி கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 5 மணி நேரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் போட்டுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஐஸ்கிரீம் குல்ஃபி ரெடி ஆயிடும், மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிடும். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி கொஞ்சம் இது செட் ஆன வரைக்கும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இது க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் கொட்டணும். தண்ணியில் விட்டு சீக்கிரம் வந்துடும். இது மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. தண்ணியில் வச்சு க்ளீன் ரெடி ஆயிடுச்சு மேங்கோ ஐஸ்கிரீம். அப்படியே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் பால், சக்கரை, மேங்கோ, அவ்வளோதான். ஒரு 5 மணி நேரம் செட் ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது குல்ஃபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கொஞ்சம் ஓகேங்க. பாய். குல்ஃபி அப்படியே ரெடி ஆயிடுச்சு.